சோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிசம்பர் மாதம். எல்லாரும் எப்படி இருக்குதுங்க? கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்ம பெல்லானாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன பார்க்க போகிறோன்னா அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட் மூலிமா, அதாவது ஒரு உரையாடல். இந்த மாதிரி படைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீர், நெருப்பு, காற்று, மலை, அந்த மாதிரி படைப்புகள் இருக்குது. அந்த படைப்புகளுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் வந்தது. எந்த படைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதாவது ரொம்ப மிக பவர்ஃபுல், எது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஒரு டாபிக் போயிருந்து. அப்புறம் எல்லா படைப்புகளும் சொல்லிச்சு அந்த மாதிரி நெருப்பு தான், ஃபயர், நெருப்பு தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஏன்னா அது வந்து எரிக்கிற திறன் கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் நெருப்பு கிட்ட போய் கேட்டாங்க, நெருப்பு நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி கேட்டாங்க. நெருப்பு நான் சொல்லிச்சு, ஆமாம் நான் பவர்ஃபுல் தான், இருந்தாலும் தண்ணி ஊற்றுனா நான் வந்து அணைஞ்சிருவேன் அப்படி சொன்னேன். அப்படி சொல்லிச்சு நெருப்பு. தண்ணி எல்லாம் தண்ணி கிட்ட போய் கேட்டாங்க, அதாவது கடல்கிட்ட போய் கேட்டாங்க, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை, சூரியன், சன் வந்து என்னை உறிஞ்சி ஏற்றுது அப்படி வந்து அந்த கடல் சொல்லிச்சான், அதாவது தண்ணி. ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் சூரியன், அதாவது சன் கிட்ட போய் கேட்டாங்க, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா, உலகத்துக்கு நீ தான் வெளிச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சூரியன் சொல்லிச்சான், இந்த மாதிரி மேகம் என்ன, நான் தான் பவர்ஃபுல், இருந்தாலும் மேகம் வந்து என்னை வந்து மறைக்குது அப்படி சொல்லிச்சான். எல்லாரும் உடனே கிளவுடு மேகங்கிட்ட போய் கேட்டாங்க, நீ சூரியனே மறைக்கிற, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி வந்து அந்த மேகத்துக்கு போய் கேட்டாங்க. மேகம் சொல்லிச்சான், நான் வந்து வானத்தில் பறந்து போய் கொண்டு இருக்கிறேன், ஆனால் நான் இன்னொரு பக்கம் போனேன்னா மலை, மவுண்டைன் வந்து என்னை மறைக்குது, மலை வந்து என்னை மறைக்குது அப்படி சொல்லிட்டான். சரி, உடனே மலைக்கிட்ட போய் கேட்டாங்க, மலை நீ தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி கேட்டாங்க. மலை என்ன சொல்லிச்சான், நான் வந்து ஹைட்டாக இருக்கிறேன் வாஸ்தவம் தான், ஆனால் இந்த மனுஷன் வந்து அவன் வந்து தேவையான மினரல்ஸ், கனிமங்களை எடுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக குண்டு வச்சு என்னை வெடிக்க பண்ணிடுறான், அதனால தான் அவனுக்கு ஒரு இது, அவன் வந்து அறிவை பயன்படுத்தி என்னை வெடிக்க வச்சிடறான் அப்படி வந்து மலை சொல்லிச்சான். சரி, உடனே மனுஷங்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி நீ தான் உன் அறிவை பயன்படுத்தி எதோட பண்ணுற, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி மனுஷன் பார்த்து கேட்டாங்க. அவன் மனிதன் சொன்னான்னா, கர்த்தர் வந்து அவரோட சாயலாகவே என்னை படித்தார், ஆனால் நான் வந்து என்னோட வாழ்நாள் காலத்தில் நான் சாவை பார்த்து பயப்படுறேன், அப்போது சாவு தான் மிக பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னான் மனுஷன். அப்போது எல்லாரும் சாவுக்கிட்ட போய் கேட்டாங்க, நீ வந்து உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, நீ தான் மிக சக்தி வாய்ந்ததா, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி சாவை பார்த்து கேட்குறாங்க. சாவு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி எல்லா மனுஷனும் நான் வந்து என்னோட டைம் வந்தால் நான் வந்து அவங்களை எடுத்துருவேன், ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னால் எடுக்க முடியல, யார் அவர் தான் இயேசு கிறிஸ்து. செத்தார் தான், ஆனால் இருந்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், சாவை வென்றவர். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, சாவை வென்றவர் இயேசு கிறிஸ்து. டிசம்பர் மாதத்தில் நம்ம இயேசுவோட பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். இயேசு யாருன்னா சாவை வென்றவர். சோத்திரம்.